Hi friends, this video is sponsored by SPO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா எண்ணெய் சட்டி சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆகட்டும். இதில் கொஞ்சம் போல் சோம்பு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போதும். நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே இந்த இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்து ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சும்மா போடணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஐயோ போயிடுச்சு, பச்சை மிளகாய் வெளில வந்துடுச்சு. பரவாயில்ல, வேறு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1/2 கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்து கிளறணும். அப்புறம் பச்சை மிளகாய் வெளில போய் விழுந்த மாதிரி சிக்கனும் விழுந்துடும். அப்போவே அம்மா சொன்னாங்க, எண்ணெய் சட்டி சின்னதாக இருக்குடி, பெருசாக யூஸ் பண்ணிக்கன்னு. நம்ம யார் சொல்ல கேட்டோம். அப்படியே அந்த எண்ணெயில் பரட்டி வச்சுட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா ஒரு 5 வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரு 2 பெரிய விரல் அளவுக்கு இஞ்சி, ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் உள்ளதை அலசி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே கிண்டி விடுவோம். கிளையை சொன்னாப்பில் சின்னதாக இருக்குது சட்டி, பார்த்து தான் யூஸ் பண்ணுவோம். அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா தேவையான அளவு தண்ணி இருக்குது. சிக்கனில் வேறு தண்ணி விடும். இப்போ அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். மூடி வச்சாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வெந்து வருது. நல்லா பிடிச்சிட்டு இப்படி கிளறி விட்டுக்கலாம். அப்படியே மறுபடியும் நல்லா வேகட்டும். இப்போவே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வேகட்டும்.
ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே வெந்திருக்கு. இப்போது மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கனுக்கு எப்போவுமே மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் போல் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒயிட் பெப்பர், இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம், இல்லை 1 ஸ்பூனுக்கு சோம்பு, நல்லா கிளறி விட்டுட்டு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகோட குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சதுக்கெலாம் கிளியராக இருக்கும். ஸோ கொஞ்சம் மிளகு வந்து கூடுதலாகவே போட்டிருக்கேன். அதனால் காரம் வந்துட்டு மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியாக தான் நான் வைக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பத்தலையா என்னங்கிறத செக் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப காரம் போடாதனால உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ மூடி வச்சுக்கலாமா? ஃபுல் ஃப்ளேமில் இருக்க அடுப்பு வேகட்டும். நல்லாவே கொதிச்சு வருது. இன்னும் வேகட்டும். நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். மிளகாய் மாவு கரைச்சி வச்சுருந்த ஆட் பண்ணிக்கிட்டேன். பெப்பர் சிக்கனுக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. போட்டால் நல்லா இருக்காது. சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் டேஸ்ட் எப்படி. நமக்கு வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கணும்னு தான் வச்சுருக்கு. நல்ல கோல்டு வேறு. அது கிளியர் ஆகணும்னா கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக இருந்தால் தான் உடம்பு க்யூர் ஆகும். டேஸ்ட் பார்த்துப்போம். அப்படின்னு ரொம்ப பெருசாக உரைக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி அடிக்கடி கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா மிளகாய் மாவு போட்டுட்டோம்னா அடி பிடிக்கும். பார்க்கவே செம்மையாக இல்லை? திருப்பி மூடி வச்சுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கிரேவி பதமாக வரட்டும். பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவி. எம்மியாக இருக்குது. வாசனையும் கமகமன்னு வருது. செம்மையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்களே பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணி பாருங்கள். இது இன்னமுமே வந்து திக்காக்கலாம். நான் வந்து குழம்பு இந்த கிரேவியை வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணினேன். ஸோ இதை வந்து நான் இதுக்கு மேலே நான் வந்து வேக வைக்கலை. ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை. இப்போ இது போல் நீங்கள் வந்துட்டு சமையல் குறிப்பு வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் திரும்பவும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.